அம்மா அம்மா. என்ன கருப்பா சொல்லு. நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டுங்கம்மா. அந்த அடப்பு எடுத்துட்டியா? எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா நீங்க சொன்ன வேலையெல்லாம் சுத்தமா முடிச்சுங்கம்மா. அந்த வேலையை முடிச்சிட்டுங்கம்மா. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எப்பவுமே அப்படித்தானே ஆகுது. இல்லைங்கம்மா, இனிமேல் அப்படி ஆகாதுங்கம்மா. நல்லா சுத்தமா பண்ணிட்டேங்கம்மா. பாப்போம். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி. தண்ணியா? இரு கொண்டு வரேன். அம்மா டம்ளர்ல தண்ணி கொடுங்கம்மா. என்ன புதுசா டம்ளர்ல எல்லாம் கேக்குற? எப்போ கையில தானே வாங்கி குடிப்ப. அம்மா எனக்குன்னா பரவாயில்லம்மா, பையன் இருக்கான், அவனுக்கு குடிக்க தெரியாதும்மா. இப்ப தண்ணி வேணும்னா வாங்கி குடிங்க. இல்ல பரவாயில்லம்மா, கொஞ்சம் ஊத்துங்க. போதுமா போதுங்க. ஐயா ஐயா. என்ன கருப்பா? ஐயா இல்ல, சொல்லு. அம்மா ஐயா கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைமாத்த கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா காட்டுக்கு போயிருக்காரு, வந்ததும் நானே கொடுத்துட்றேன், குடு. அப்பா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகப்பா. சொல்லு சாமி. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குடிக்க தண்ணி கேட்டப்ப டம்ளர்ல கூட கொடுக்காம என் கையில ஊத்துனாங்க. அவங்க வேற ஆளுங்க, நம்ம வேற ஆளுங்க சாமி. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுகளை பார்த்தா தீண்டத்தகாது சாமி. அப்பா எனக்கு புரியலையே. நம்மள மாதிரி ஆளுகளெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயெல்லாம் விட மாட்டாங்க சாமி. அவங்க பயன்படுத்துகிற எந்த பொருளும் நம்மக்கிட்ட கொடுத்து திரும்ப அதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பண்ணுறத அவங்க தீட்டு மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்பா, நம்ம கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்களே, ஏன் பணத்துக்கு தீட்டு இல்லையா? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதநேயமற்றது.